ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசி ஈஸி ரங்கோலி ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். விலாக்ஸில் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் நாங்கள். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் கடலில் அக்னி தீர்த்தத்தில் முதல்ல நீராடிட்டு அப்புறம் கோவிலுக்கு போனோம். கோவிலில் போயிட்டு 22 தீர்த்தங்கள்லேயும் குளித்தோம், நீராடினோம். இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சம்பந்தர், அப்பர் ஆகியோரின் பாடல் பெற்ற இத்தலம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் ராவணனை கொன்ற பாவம் தீர ராமன் வழிபட்டார். இக்கோயிலின் மூலவர் பெயர் ராமநாத சுவாமி, அம்மன் பெயர் பர்வதவர்த்தினி. மூலவர் ராமநாத சுவாமி சீதையால் உருவாக்கப்பட்ட மணல் சிவலிங்கம். கோவிலோட அமைவிடம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து கிழக்கே 161 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் ராமேஸ்வரம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலோட தல வரலாறு பார்த்தீங்கன்னா, ராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமன். ராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காகவும் ராவணனை கொன்ற பாவத்தினை நீங்க ராமன் மணலால் ஆன லிங்கத்தை வைத்து பிரதிஷ்டை செய்தார். எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இக்கோவில் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்றும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் என்றும் பெயர் பெற்றது. இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பது தர்ம நம்பிக்கை. காசி ராமேஸ்வரத்தில் யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசி சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து காசியிலிருந்து கங்கை தீர்த்தம் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அம்மன் பர்வதவர்த்தினி அம்பிகை பீடத்திற்கு கிழக்கே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீசக்கரம் உள்ளது. சக்தி பீடங்களில் இத்தலம் சேது பீடம் ஆகும். அம்பிகைக்கு சித்திரை பிறப்பென்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்கின்றனர். அம்மன் சன்னதி பிரகாரத்தில் விடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரி ஆகியோர் உள்ளனர். முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதி அமைந்துள்ளது. பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் காட்சி தருகிறார். யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இந்த சன்னதியில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி, சங்கர நாராயணர், அர்த்தநாரீஸ்வரர், ஏகாதச ருத்திரலிங்க சன்னதிகள் அமைந்துள்ளன. கர்ப்ப கிரகத்தில் உள்ள ஆதிசங்கரர் பிரதிசுடை செய்த படிகலிங்கத்திற்கு நாள்தோறும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்படுகிறது. இக்கோயிலின் பிரசித்தி பெற்ற 3ஆம் பிரகாரத்தின் தற்போதைய 1212 தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் 690 அடி நீளம், 435 அடி அகலம், 22.5 அடி உயரம் கொண்டது. கோவிலில் முக்கிய திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை ஆகியவை சிறப்பு திருவிழாக்களாகும். கோயிலோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய கோயில்களைப் போலவே இக்கோயிலும் 4 பெரிய மதில்களால் சூழப்பட்டது. கிழக்கிலிருந்து மேற்காக 865 அடி நீளமும் வடக்கிலிருந்து தெற்கே 657 அடி நீளம் கொண்டு கிழக்கு மற்றும் மேற்காக 2 பெரிய கோபுரங்களை கொண்டது. கிழக்கு கோபுரத்தை 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சேதுபதி மன்னரின் முதலமைச்சர் திருப்பிள்ளையால் கட்டப்பட்டது. உலகிலேயே நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள இக்கோயிலின் கிழக்கு மற்றும் மேற்கு வெளிப்பிரகாரங்களின் நீளம் தனித்தனியே 400 அடிகள், வடக்கு மற்றும் தெற்கு வெளிப்பிரகாரங்களின் நீளம் தனித்தனியே 640 அடிகள் ஆகும். கிழக்கு தெற்கு உட்பிரகாரங்களின் நீளம் முறையே 224 அடிகள் மற்றும் வடக்கு தெற்கு உட்பிரகாரங்கள் நீளம் முறையே 352 அடிகளாலும் மொத்த பிரகாரங்களின் நீளம் 3850
அடியாகும். வெளிப்பிரகாரங்களிலும் 1200 தூண்கள் உள்ளன. திருக்கோயிலில் 22 தீர்த்தங்கள் உள்ளன. அவை மகாலட்சுமி தீர்த்தம், கௌமாத சாவித்ரி தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், நல தீர்த்தம், நீல தீர்த்தம், கவ்ய தீர்த்தம், கவாட்சிய தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், பிரம்மகத்தி விமோச்சன தீர்த்தம், கங்கா தீர்த்தம், யமுனா தீர்த்தம், கயா தீர்த்தம், சர்வ தீர்த்தம், சிவ தீர்த்தம், சாத்தியம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், கோடி தீர்த்தமே ஆகும். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம், கோதண்டராமர் கோவில், ராமர் பாதம், இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள். அப்புறம் வில்லுண்டி தீர்த்தம், இதுவும் பார்க்க வேண்டிய இடம்தான். அந்த தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ இந்த அக்னி தீர்த்த கடலில் போட்டில் போயிட்டுருக்கோம். போட்டில் போகும்போது தான் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். பாருங்கள், இது போட்டில் போய்கிட்டே தான் இதெல்லாம் எடுத்துருக்குறோம். போட்டில் அரை மணி நேரம் சுற்றி எல்லாத்தையும் காமிப்பாங்க. போட்டில் போயிட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் எடுத்தோம். இப்போ தனுஷ்கோடிக்கு போகிறோம். தனுஷ்கோடி பார்க்குறதுக்கு இப்போ தனுஷ்கோடிக்கு தான் போயிட்டுருக்கோம். தனுஷ்கோடி இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் எழுந்த ஒரு நகரமாகும். இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இலங்கையுடன் கடல் வாணிபம் புரிய தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமாக விளங்கியது. தனுஷ்கோடி நகரம் முந்தைய மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இங்கு வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடுமிடம் புகழ்பெற்றது. இங்கு குளித்தால்தான் காசி யாத்திரை முடிவுறுவதாக இந்துக்கள் நம்புகின்றனர். இங்குள்ள கோதண்டராமர் கோயில் ராமேஸ்வரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வில்லை போன்று வளைந்த கடற்கரை கொண்டிருப்பதால் இதனை தனுஷ்கோடி என்றனர். இது சங்க காலத்துக்கு பிந்திய வழக்கு. கோடி என்பது முனை, வானை தொடும் முனை கோடு. அதுபோல கடலில் அமைந்துள்ள நிலமுனை இந்த கோடி. கோடி என்பது இதன் சங்ககால பெயர். 9 கோடி என்று அது சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடியையும் இலங்கையின் தலைமன்னாரையும் இணைக்கும் ராமர் கட்டியதாக கருதப்படும் ராமர் பாலம் இன்றும் காணப்படுகிறது. சங்க காலத்தில் தனுஷ்கோடி கௌரியர் ஆட்சி. இது வெண்வேர் கௌரியர் என்று போற்றப்பட்டுள்ள அக்கால பாண்டியருக்கு உரியது. விழாவில் மகளிர் தழையாடை. அவ்வூரில் வாழ்ந்த அக்கால மகளிர் விழா காலங்களில் தங்களது ஆடைக்கு மேல் பூந்தழை ஆடை அணிந்து கொள்வார்களாம். அதில் நீண்ட காம்போடு கோத்த நெய்தல் பூக்கள் தொங்குமாம். அங்கு காணலம் பெருந்துறை என்று வழங்கப்பட்ட இடத்தில் ஞாழல் மரமும் புன்னை மரமும் பூத்து குலுங்குமாம். அப்பகுதி காதலர் மகிழும் இடமாகவும் திகழ்ந்திருக்கிறது. அங்கிருந்த ஒரு ஆலமரத்து விழுதுகளுக்கிடையே அமர்ந்து கொண்டு வெல்போர் ராமன் அருமறை மந்திரங்களை ஒரு காலத்தில் சொல்லி கொண்டிருந்தானாம். அப்போது அங்கே அமைதி நிலவிற்றாம். பறவைகள் கூட ஒலிக்கவில்லையாம். 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 23 மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடந்தபோது ராட்சச அலைகள் எழுந்து ஊருக்குள் புகுந்தது. தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைத்த இருப்பு பாதை வீசிய கடும் புயலில் அடித்து செல்லப்பட்டது. இதன் போது சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த தொடர்ந்து அடித்து செல்லப்பட்டதில் அதில் பயணித்த 123 பேரும் கொல்லப்பட்டனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் 2000 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்னர் தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்றதாக அறிவித்தது. புயல் புரட்டி போட்டதன் அடையாளமாக இன்னும் மிச்சமிருப்பது சிதிலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டிடங்களும் மட்டுமே. இருப்பினும் தனுஷ்கோடியில் இன்னும் சில மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றன. அவர்கள் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். மீன் சுட்டு தருவது, சிப்பி, முத்துக்களாலான மணி மாலைகளை உள்ளிட்டவற்றை செய்து வருகின்றனர். தனுஷ்கோடியின் தொடர்ந்து நிலையத்தை கடல் கொண்டது. தொடர்ந்து தண்டவாளம் பாதி கடலுக்குள் சென்றபடி காட்சியளிக்கிறது.
தனுஷ்கோடியின் சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா உயரலைகள் கொண்ட கண்கவர் நீல கடல் காட்சி, கடற்கரையில் பைக் சவாரி, கடற்கரையில் விளையாடி குளிக்கலாம், கடற்கரையில் அமைதியான மற்றும் புத்துணர்ச்சி நடை, மீதமுள்ளவர்களின் பார்வை, கடலை இணைத்தல், குளிர்காலத்தில் அக்டோபர் நவம்பர் பருவங்கள் கடல் புலிகள், பறவைகள் மற்றும் பிற நாடுகளில் இருந்து பறவைகள் தனுஷ்கோடி ராமரின் கோவிலுக்கு அருகில் உள்ள அரண்மனையில் வருகின்றன. ஆடி அமாவாசையன்று ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடலில் நீராடிட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோம். அதுதான் இப்போ பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். ஆடி அமாவாசையன்று பாருங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலுக்கு போகிறாங்க எல்லாரும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னைக்கு. ஒவ்வொரு ஆடி அமாவாசை, தை அமாவாசையெல்லாம் இங்கே விசேஷமாக இருக்கும். அதனால் எல்லோரும் வந்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. இத்தலம் ஒரு பரிகார ஸ்தலமும் கூட. நாங்களும் கடலில் குளிச்சுட்டு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு கோவிலுக்கு சென்று வந்தோம். இப்போ வில்லுண்டி தீர்த்தம் தலத்துக்கு தான் போயிருக்கிறோம் பார்க்கறதுக்கு. வில்லுண்டி தீர்த்தத்தோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ராமாயண காலத்தில் ராமர் தனது மனைவி சீதையின் தாகத்தை தணிப்பதற்காக கடலில் அம்பு எய்தியதால் உருவான புனித தீர்த்த நீர் ஊற்றுடன் தொடர்புடையது. இதனுடைய வரலாற்று பின்னணின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தின்படி ராவணனிடமிருந்து சீதையை மீட்ட பிறகு ராமேஸ்வரம் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அங்கிருந்து திரும்பும் வழியில் சீதைக்கு மிகவும் தாகமாக இருந்தபோது ராமர் தனது வில்லை எடுத்து கடலில் எய்தார். அவரது அம்பு துளைத்த இடத்திலிருந்து தூய நீர் ஊற்று வீறிட்டது. இது சீதையின் தாகத்தை தணித்தது. வில்லுண்டி என்றால் அம்பினால் துளைக்கப்பட்ட இடம், தீர்த்தம் என்ற புனித நீர் என்று பொருள். இதுவே இதன் இடத்தின் பெயர் காரணம். இப்போ நாம் பார்க்குறது வந்து பாம்பன் பாலம். பாம்பன் பாலத்துலேருந்து தான் வீடியோ ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். பாருங்கள், இங்கே பாம்பன் பாலத்தில் ட்ரெயின் போகிறதுக்கு உண்டான பழைய பாலமும் இருக்குது, புதுசாக கட்டினதும் இருக்குது. பாருங்கள், பாம்பன் பாலம் என்பது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு கடல் வழி தொடர்ந்து பாலமாகும். பாக்கு நீரினை அமைந்துள்ள இந்த பாலம் இந்த பெருநிலப்பரப்பில் உள்ள மண்டபம் என்னும் ஊரையும் பாம்பன் தீவு ராமேஸ்வரத்தையும் இணைக்கின்றது. 1914ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த கடல் பாலத்தில் கப்பல்கள் செல்வதற்கு ஏதுவாக நடுவில் திறக்கும் சத்திரி வடிவ தூக்குகள் அமைந்துள்ளன. ஏறத்தாழ 2.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இது இந்தியாவின் முதல் கடல் பாலமாகும். 2010ஆம் ஆண்டு மும்பையில் உள்ள பாந்திரா ஒர்லி கடல் பாலம் திறப்பதற்கு முன்பு வரை இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாக இருந்தது. பாம்பன் தொடர்ந்து பாலத்திற்கு அருகில் 1988ஆம் ஆண்டு ஒரு சாலை போக்குவரத்து பாலம் திறக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் தற்போதுள்ள பாலத்திற்கு அருகில் புதிய பாலத்தை கட்டும் பணி தொடங்கியது. 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் கடல் அரிப்பின் காரணமாக தொடர்ந்து பாலம் பலவீனமடைந்ததால் பாலத்தின் மீது தொடர்ந்து போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இப்போ புதிய பாலம் உருவாக்கி கட்டப்பட்டுள்ளது இருந்தது. 2019ஆம் ஆண்டில் பழைய பாம்பன் பாலத்தின் வயது மற்றும் பராமரிப்பில் உள்ள சிரமம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அதற்கு இணையாக ஒரு புதிய பாலத்தை அமைக்க இந்திய ரயில்வே முடிவு செய்தது.
வாக்கு நீரிணையில் உள்ள பாம்பன் பாலம் அருகே 30 மீட்டர் தொலைவில் இப்புதிய இருவழி இருப்பு பாதை அமைக்க 2019 நவம்பரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ரூபாய் 540 கோடி மதிப்பீட்டில் உருவாகும் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவடைந்து விட்டன. கடல் மட்டத்திலிருந்து 12.5 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பழைய பாலத்தில் காட்டிலும் 3 மீட்டர் உயரமானது. பாலத்தின் நடுவில் உள்ள 2 பதாகைகள் கப்பல்கள் எளிதில் கடந்து செல்ல ஏதுவாக தானியங்கி முறையில் தூக்கும் திறன் கொண்டவையாகும். இப்பாலத்தை 2025 ஆண்டு ஏப்ரல் 6ஆம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இப்போ நாம் பார்க்க போகிறது அப்துல் கலாம் நினைவகம் தான், மெமோரியல் தான். ஆனால் இங்கே உள்ளே செல்லு அலோடு எதுவும் கிடையாது. வெளியில் தான் சும்மா ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கலாம். உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். மொபைல்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாது. இப்போ நாம் பார்த்துட்ருக்குது அப்துல் கலாமோட தேசிய நினைவகத்தோட வெளிப்புற தோற்றம்தான். இது ராமர் பாதத்திற்கு போயினோம், அங்கே எடுத்தது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.